World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நமது ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளைக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்த அண்ணன் பூபதிராஜன் அவர்கள் குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் பள்ளிப்பாளையத்திலிருந்து அவர் சிறப்புரையாற்ற இருக்கிறார். அவர் இன்னைக்கு சொல்ல போகிற கருத்துக்கள் பார்த்திங்கன்னா அனுபவ ஜோதிடம். ஜோதிடமே பெரிய அனுபவம், இல்லை அனுபவ ஜோதிடம். அவர் எத்தனை பேர்த்துக்கு ஜாதகம் பார்த்துருப்பார். அவர் ஒரு சங்க தலைவர். அவர் ஆரம்பித்த சங்கங்கள் வழியாக தான் நாங்கள்லாம் இந்த மேடைக்கு வந்திருக்கோம். அப்போது அவரோட அனுபவ கருத்துக்களை அனுபவ ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கொடுக்க போகிறார். அவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். வருக வருக தங்களுடைய பெரிய கரகோஷத்துடன். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிட பிரஞ்சப குழு அறக்கட்டளை நடத்தும் 57வது ஜோதிட கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் பூபதிராஜனுடைய பணிவான வணக்கம். எனக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த ஜோதிட பிரஞ்சப குழு நிறுவன தலைவர் அருமை சகோதரர் வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கும், இந்த ஜோதிட பிரஞ்சப குழுவத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும், இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலியமாக பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லி, நீங்கள் ஜோதிடத்தில் எதை வேணாலும் நீங்கள் படிக்கலாங்க. பிரசனம் படிக்கலாம், எண்கணிதம் பார்க்கலாம், நியூமராலஜி பார்க்கலாம், வாஸ்து பார்க்கலாம், பாரம்பரிய ஜோதிடம், கேபி, பிருகுநந்தி நாடி, சப்தரிசி நாடி, எத்தனையோ இதெல்லாம் இப்போ வந்துருச்சுங்க. ஆனால் என்னதான் நம்ம படித்தாலும் நம்மளுடைய அனுபவத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குது அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டு உங்களுடைய ஸ்டோரியில் போகும். ராகு 18 வருஷத்துக்கு ஒருக்கா கோச்சாரத்தில் மாறி வருவார். சனி பகவான் 30 வருஷத்துக்கு ஒருக்கா வருவாங்க. ராகு கேது 18 வருஷத்துக்கு ஒருக்கா மாறுவாங்க. குரு 12 வருஷத்துக்கு ஒருக்கா மாறுவாங்க. அப்போ இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு டைமாக எடுத்து பார்த்தாலும் கரெக்டாக வரும். இப்போ உலக நாடுகளில் போர் நடந்து எதனால் நடந்தது? இப்போ ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் நிறையா கோயில்கள் கும்பாபிஷேகம் நடக்குது. இப்போ இந்த வருஷத்தில் 10th +2 படிக்கிற பெண் குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க என்ன மார்க்கு வாங்கும்? இதெல்லாம் நம்ம கோச்சாரத்தை வச்சு கிரகநிலைகளை வச்சு ஆய்வு எடுத்தோம்னா 100க்கு 100% கரெக்டாக வரும். புரியுதுங்களா? எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் 10th ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, +2 ஆண் குழந்தை பெண் குழந்தை நல்ல மதிப்பெண் 100க்கு 95% பாஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருஷத்தில் இருக்குது. அதே மாதிரி எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் உங்கள் ஊர் அருகாமையில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நிறையா கோயில்கள் கும்பாபிஷேகம் நடந்திருக்கும். இதை ஏன் நாம் எடுக்கிறோம்? ராகு பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த விரிவுபடுத்திட்டுருவார். அப்போ ராகு இன்னைக்கு கோச்சாரத்தில் எங்கே இருக்கார்? கும்பராசியில் இருக்கார். ஓகேங்களா? அப்போ கும்பம் அப்படின்னா கும்பாபிஷேகம், இந்த மாதிரி சுபகாரியங்களாம் எடுத்துக்கலாம். சரி, அங்கே சூரியன் செவ்வாய் ராகு காம்பினேஷனில் இருக்கும்போது போர் தொடங்கப்பட்டது. இப்போ இந்த மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அப்போ போர் குறைய ஆரம்பிச்சிச்சுங்களா? இதெல்லாம் அனுபவத்தில் நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 வயசு குழந்தையிலிருந்து ஒரு 15, 18, 20 வயசு, 22 வயசு குழந்தைக்கு என்ன தேவை? படிப்பு, கல்வி தான் தேவை. அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பாவகத்தை பார்க்கணும்? 2ஆம் பாவகாதிபதி பார்க்கணும், 4ஆம் பாவகாதிபதி பார்க்கணும், 9ஆம் பாவகாதிபதி பார்க்கணும். ஒரு குழந்தை ஆரம்பத்தில் படிக்காமல் இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுட்டு இருக்கோம், காலேஜ் போகும்போது சரியாக படிக்காது. இதுக்கெல்லாம் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி ராகு கேது சாரம் இல்லாமல் இருந்தாலே சிறப்பு. ஓகேங்களா? இந்த 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி ராகு கேதுவுடைய சாரம் இல்லாயினாவே நல்ல கல்வி உண்டு. சரி, இந்த 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதியை குரு பார்த்தால் கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிரும். ஓகேங்களா? எதுக்கும் குரு பார்வைக்கு ஒரு பவர் இருக்கு. இப்போ இன்னைக்கு
இந்த பூச நட்சத்திரத்தில் சனிக்கிழமை பூச நட்சத்திரம் வர்றது எவ்வளோ ஒரு சிறப்புங்க. ஓகேங்களா? அப்போ இந்த சனிக்கிழமை பூச நட்சத்திரம்னா யாருங்க? 27 நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரம்னு ஒரு தனி மகிமை இருக்கு. ஏன்? தேவகுரு பிறந்த நட்சத்திரம். குரு பகவான், நீங்க கும்பிடக்கூடிய குரு பகவான் பிறந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம். பிரகஸ்பதி பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்துக்குள்ள ஒரு சூட்சமா இருக்கு. சரிங்களா? தங்கமே சேரல. ஐயா, இன்னைக்கு தங்கம் வைகாசி 19க்கு மேல ஏறுமா இறங்குமான்னு தெரியாது. ஆனா கட்டாயம் 1.5 லட்சத்துக்கு தொடும். ஒரு பவுனு 1.5 லட்சத்தி 1,50,000 தொடும். ஏன்னா அவர் குரு உச்சத்துக்கு வராருல. சரிங்களா? அதுலேயும் பூசத்துக்கு வரும்போது கட்டாயம் 1,50,000 பவுன் வந்துடும். அப்போ நான் தங்கம் வாங்கணும், எனக்கு 2 பெண் குழந்தை இருக்கு, நானும் ஒரு சமுதாயத்தில் மதிக்கணும், எனக்கு தங்கம் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் குரு ஓரையில் புஷ்பகர நவம்சம் வர நேரம் லக்னம் பார்த்து அந்த ஒரு 10 நிமிஷத்தில் 1 கிராம் உங்களால் முடிஞ்சால் வாங்கி வைங்க. கட்டாயம் உங்களுக்கு தங்கம் சேர்ந்துடும், படிப்படியாக சேரும். புரியுதுங்களா? அதே மாதிரி கொங்கண சித்தருடைய ஜீவசமாதிகள் திருப்பதி தான். ஆனால் அவர் தியானம் பண்ண இடம் காங்கேயத்துக்கு பக்கத்தில் ஊதியூர், இங்கே சங்ககிரிக்கு பக்கத்தில் அவருடைய தியானம் பண்ண ஒரு இருக்கு. அவரை வழிபாடு பண்ணுங்க, தங்கங்கள் சேரும். ஓகேங்களா? அடுத்தது அக்கா சொல்றாங்க, நான் இன்னைக்கு பேசவே கூடாதுன்னு இருந்தேன். ஏன்னு வச்சுங்க, இந்த குருவோடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை சொன்னாவே இங்க இருக்கிறவங்களை வச்சு சொல்றதா சொல்லுவாங்க. இப்போ அண்ணா சொன்னார், சங்ககிரி கிட்ட கொங்கணச்சித்தரோட குகைக்கு நாங்கள் ரெகுலராக போவோம். பள்ளிப்பாளையத்தில் இன்னொரு சங்கத்தில் ரெகுலராக நாங்கள் போயிட்டுருப்போம். அங்கே போன ஃபஸ்ட் நாள் அடுத்த நாள் நான் 3 பவுன் நகை வாங்கினேன். எனக்கு குரு உச்சம் பூசத்தில் தான். ஸோ இதுக்கு பாயிண்ட் நான் உண்மைன்னு சொல்கிறேன். அது இல்லாமல் இன்றைக்கி பூசம். ஏற்கனவே நான் எப்போவுமே கடைசியில் பேசுகிறாள் ஃபஸ்ட்டாக பேசிட்டேன். பூசத்தோட பூரணத்துவம் இதுதான். நன்றி. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் குடும்பத்தில் மனைவிக்கு பொண்ணுங்களுக்கு தங்கம் வாங்கணும், தங்கத்தை சேமித்து வைக்கணும். வாங்கினா மட்டும் பத்தாது, அது கையில் தங்கணும். அப்படின்னா பூச நட்சத்திரம் குருவோடைய ஓர புஷ்பகர நவம்சம் லக்னம் வர டைமில் 10 நிமிஷத்தில் 1 கிராமாவது வாங்கி வைங்க. சரி, அதுக்கு அடுத்தது திருப்பதியில் கொங்கணசத்தருடைய ஜீவசமாதி, இங்கே சங்ககிரியில் அவர் தியானம் பண்ண இடம் இருக்குது. காங்கேயத்துக்கு பக்கத்தில் ஊதியூர் மலையில் அவர் தியானம் பண்ண இடம் இருக்குது. ஓகேங்களா? இல்லை உங்கள் வீட்டில் கொங்கணசத்தருடைய ஃபோட்டோ வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு தங்கம் சேரும். இதை நான் சொல்லி எத்தனையோ பேர்த்துக்கு வாழ்க்கையில் நடந்திருக்குங்க. அதுலேயும் பௌர்ணமி நாளில் போய் அவங்கள வழிபாடு பண்ணுறது சிறப்பு. சரிங்களா? அடுத்தது இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு இப்போல்லாம் இப்போ பங்குனி மாதத்தில் இப்போ நம்ம ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே கல்யாண மண்டபம் நிறையா இருக்குங்களா. பங்குனி மாதத்துலேயே இப்போ நிறையா கல்யாணங்கள்லாம் நடக்குது. எல்லாருமே சொல்கிறாங்க, நாங்கள் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறோம். 10 பொருத்தம் இருக்குது, ஜாதக பொருத்தமும் இருக்குது, எல்லாமே இருக்குது, கல்யாணம் பண்ணுறோம், ஆனால் டைவர்ஸ் ஆயிடுது சொல்கிறாங்களா சொல்லுங்களா? ஆனால் இதுக்கு என்ன வழி அப்படின்னா, அந்த மூர்த்தம் தாலி கட்டுற மூர்த்தம் ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா? அந்த மூர்த்தம் மட்டும் புஷ்பகர நவம்சில் வரக்கூடிய லக்னத்தில் மூர்த்தத்தை எடுத்து தாலி கட்டிங்கன்னா டைவர்ஸ் வராது. சரி, நாங்கள் எல்லாமே கல்யாணம் பண்ணிட்டோம். இப்போ எங்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையாக இருக்குது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த முதல் தாலியை எடுத்துட்டு ஒரு நல்ல மூர்த்தமாக பார்த்து அந்த புஷ்பகர நவம்சம் லக்னம் வர நேரத்தில் பொண்ணுக்கும் பையனுக்கும் தாராபுல உள்ள நட்சத்திர மூர்த்தமாக எடுத்து, ஓகேங்களா, இன்னொரு டைம் தாலி கட்ட சொல்லுங்க, அவங்களுக்குள்ள பிரிவினையே வராது. இப்போ புருஷன் முன்னாடி பிரிஞ்சுட்டாங்க, 2 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, அவங்கள சேர்த்து வைக்கணும்னு பெற்றவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள சேர வாய்ப்பு இல்லை. இந்த ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் எப்படிங்க, பொண்ணுக்கும் பையனுக்கும் மூர்த்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு சாதகமாக வரும், ஒருத்தருக்கு பாதகமாக வரும். அதை கொஞ்சம் காம்பினேஷன் பண்ணிக்கங்க. 2 பேர்த்துக்கும் சாதகமான ஒரு மூர்த்தத்தை எடுத்து புஷ்பகர நவாம்சம் வரக்கூடிய லக்னத்தில் இன்னொரு டைம் தாலி கட்ட சொல்லுங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க, மறுபடியும் பிரிவினையே வராது. சரி, இப்போ எல்லாருமே பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லிட்டு, நானும் யாராச்சும் சொல்லுவாங்களான்னு பார்த்தேன். ஏதோ அவங்களுக்கு அறிவு கெட்டதளவு சொல்லிட்டு இருக்காங்க. பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லி பிரம்ம முகூர்த்தத்தில் போய் கல்யாணம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தம், அது சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா? சூரிய உதயத்துக்கு அப்புறம் தானே ஞாயிற்றுக்கிழமை.
அப்ப ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க? அது சனிக்கிழமையா மாறிடுதுங்களா? அதே மாதிரி புதன்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் போய் கல்யாணம் பண்றாங்க. அது என்ன கிழமையா வரும்? சூரிய உதயத்துக்கு அப்புறம் தானே புதன்கிழமை. அப்ப செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும்? இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இதெல்லாம் விழிப்புணர்ச்சி பலப்படுத்தணும். ஜோதிடங்கிறது கடலுங்கய்யா. ஜோதிடங்கிறது கடல். அதுல அல்ல முத்து வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஜோதிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் கட்டாயம் கிடைக்கும். அடுத்தது தொழில். கல்விக்கு அப்புறம் திருமணம். திருமணத்துக்கு அப்புறம் என்ன தேவை? தொழில். தொழில்னு ஒன்று இருந்தால் தான் வருமானம். வருமானம்னு ஒன்று இருந்தால் தான் குடும்பத்தை பார்க்க முடியும். அப்போ யாருக்கெல்லாம் 10ஆம் அதிபதி 6-8 போயிடுச்சு, முடக்கில் போயிடுச்சு, திதி சுனித்தில் போயிடுச்சு, அப்படிலாம் பார்க்காதீங்க. கால புருஷனுக்கு 10ஆம் அதிபதி யாருங்க? சனி பகவான். அவர் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்காரான்னு பாருங்க. ஒரு டிக் அடிச்சுக்குங்க, ஒரு டிக் பண்ணிக்கங்க. உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி யாருங்க? அவர் ராகு கேது சாரம் இல்லாமல், பகை பெறாமல், 6-8 பண்ணல இல்லாமல் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது சந்திரனுக்கு 10ஆம் அதிபதி. சந்திரனுக்கு 10ஆம் அதிபதி அவரு இந்த ராகு கேது சாரம் இல்லாம நல்ல ஒரு நிலைமையில இருக்காருன்னு பார்த்துக்குங்க. லக்னாதிபதிக்கு 10ஆம் அதிபதி. உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி நிப்பார்ல, அந்த வீட்டுக்கு 10ஆம் அதிபதி ராகு கேது சாரம் இல்லாம நல்லா இருக்காருன்னு பாருங்க. இந்த நாள்ல 25% காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி நல்லா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு 25%, லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சந்திரனுக்கு 10ஆம் அதிபதி ஒரு 25%, லக்னாதிபதிக்கு 10ஆம் அதிபதி மொத்தம் 100%. இந்த 4 நல்லா இருந்தால் உச்சத்தில் தொழில் சிறப்பாக இருக்கும். இந்த 4ல் 3 இருந்தால் 75%, 4ல் 2 இருந்தால் 50%, 4ல் 1 இருந்தால் 25%. இதுதான் தொழில் நிர்ணயம் பண்ண முடியும். சரிங்களா? சரி, அவங்க ஜாதகத்தில் கெட்டு போச்சுங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி கெட்டு போயிடுச்சு. ஆனால் ஒரு நல்ல தொழில் வர்த்தகம் பண்ணுறக்கூடிய, ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவராக இருப்பார். இது எப்படி அப்படின்னா, அவங்க வீட்டில் மனைவியோட ஜாதகம் பலமாக இருக்கும். தன் கணவன் சம்பாரித்து தன் குடும்பத்தை பார்க்கணுன்னு அவங்க மனைவியோட ஜாதகத்தில் இருக்கும். புரியுதுங்களா? நாம் பிறக்கும்போது இத்தனாவது வயசுக்கு மேலே நம்மளுடைய கர்மா திறன் இருக்கும். அது யார் மூலியமா வரும்? நம்ம மனைவி திருமணத்துக்கு அப்புறம் மனைவிக்கு 10ஆம் அதிபதி, அதாவது 7க்கு 10 4ஆம் இடம் ஜீவனஸ்தானம். ஓகேங்களா? உங்க ஜாதகம் என்னங்க? உங்க லக்னம் என்ன? கன்னி. 7ஆம் இடம் கலசஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானமிங்க. ஆனா 4ஆம் இடம் உங்க கணவருக்கு அது 10ஆம் இடம். புரியுதுங்களாமா? உங்க லக்னத்துக்கு 4ஆம் இடம் உங்க கணவருக்கு தொழில் ஸ்தானம். அப்ப உங்களுக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருந்தால் உங்க கணவர் சொந்த தொழில், சொந்தமா வேலை, ஒரு நல்ல ஜாப்ல நல்லா படிச்சு ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் நல்லா சம்பாதிப்பாரா? திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகன் சம்பாதிப்பான். சரி, அதுக்கப்புறம் வீட்டில் இப்பெல்லாம் 2 குழந்தை ஆயிடுச்சு. முதல்ல இது பண்ணுவாங்க, தாய்க்கு தலைமகன், தலைமகன், தலைமகள், தகப்பனுக்கு இளைய மகள், இளைய மகன். எப்படி பார்க்கணும்? மூத்த குழந்தை ஜாதகம் அம்மாவுக்கு பேசும், 2வது குழந்தை ஜாதகம் அப்பாவுக்கு பேசும். இதுதான் உண்மை. அதோட நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப 2வது குழந்தையோட ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி நல்லா இருந்தால் அவங்க அப்பா நல்ல ஜீவனம், நல்லா சம்பாதிப்பாரு, நல்ல தொழில் அமையும். ஐயா, இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஜாதகம் எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்களா, பார்த்துருக்க மாட்டாங்களா? அவர் பங்குனி உத்தரத்தில் பிறந்தாரு, பௌர்ணமியில பிறந்தாரு, முதலமைச்சர் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்றாங்களா? இது ஏன் 10 வருஷத்துக்கு முன்னால சொல்ல? இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயாவோட ஜாதகத்தை பற்றி எத்தனை பேர் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க? சொன்னாங்களா, சொல்லிங்களா? ஆனா அவர் ஏன் முதலமைச்சர் ஆனாரு? அவங்க மனைவியோட ஜாதகத்தில், அவருடைய பையனுடைய ஜாதகத்தில் அப்பா முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு அமைப்பு இருக்கு. புரியுதுங்களா? என்னதான் என் ஜாதகத்தில் ஒரு யோகம், ஒரு கர்ம பலன் இருந்தாலும் என் மனைவி ஜாதகத்தில், என் பொண்ணுடைய ஜாதகத்தில் நான் ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர் ஆகணும்னு இருந்தால் நடக்குமா, நடக்காதா? அப்ப ஜாதகம் பார்க்கும்போது குடும்ப ஜாதகத்தை கொடுத்து பார்க்கணும். சரிங்களா? உங்க ஜாதகத்தை வச்சு சொல்லலாம், மனைவிக்கு எப்படி இருக்கு, குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கு, அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கு, கூட்டாளிகளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா தீர்மானம் பண்ணக்கூடியது குடும்ப ஜாதகம் தான். நீங்க என்னதான் படிச்சாலும் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால ஜோதிடம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. 40 வருஷத்துக்கு முன்னால
ஜோதிடம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் பணிவடைஞ்சு அவங்களுக்கு ஒரு சிசினாக இருந்து எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து தான் ஏதோ போகுதுன்னு கொஞ்சம் சொல்லி தருவாங்க. அதை மாற்றினது நம்ம ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயா தான். எல்லா கணித சாஸ்திரமும் எழுதி கொடுத்தது யார்? அவர் தான். அந்த மாதிரி ஒரு காலத்தில் இந்த 40 வருஷத்துக்கு முன்னால் வந்த ஜோதிடர்கள்லாம் பாருங்கள், குடும்ப ஜோதிடம்னு ஒரு புக்கு இருக்கும். குடும்ப ஜோதிடம்னு புக்கு இருக்கும். அந்த புக்கு வாங்கி படித்த எத்தனை ஜோசியர்கள் இருக்காங்க தெரியுங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னா இந்த குடும்ப ஜோதிட புக்கு வாங்கி படிங்க. உங்களுக்கு எல்லாமே கரைச்சி குடிச்சிருவீங்க. வேற ஒரு சந்தேகம் இல்லை. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? ஜாதக அலங்காரம் வாங்கி படிங்க. நமக்கு மூல நூல் எதுங்க? ஜாதக அலங்காரம். அதில் எல்லா விஷயங்களும் இருக்கு. புரியுதுங்களா? அதுக்கு மேல் கொண்டு உங்களை பலப்படுத்திக்கிறதுக்கு இன்னும் பல நூல்கள் படிங்க. புரியுதுங்களா? அப்போ கல்விக்கும் சொல்லிட்டேன், குடும்பத்துக்கும் சொல்லிட்டேன், உத்தியோகத்துக்கும் சொல்லிட்டேன். வருமானம்னு ஒன்று வேணும்ல ஐயா. மாதம் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க ஐயா. ஐடியில் இருக்கிறவங்க, இன்றைக்கி பெங்களூரில் ஹைதராபாத்தில் இருக்கிறவங்க மாதம் 2.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க ஐடியில் இருக்கிறவங்க இருக்காங்க. பத்தமாண்ட இது. ஏன்னா படிக்கும் போதே லோனில் படிக்கிறாங்க. வீடு காரு எல்லாம் இமெயிலில் வாங்கிடுறாங்க. பசங்க பிள்ளைங்கள நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. நல்ல ஆடம்பரமாக செலவு பண்ணுறாங்க. கடலில் தான் இன்னும் இருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? 2ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். என்னங்க? 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் 11. புரியுதுங்களா? நாம் என்ன பண்ணுவோம்? 12ஆம் அதிபதி விரையாதிபதி, அயன சயன சுகம், தூக்கம் எல்லாமே சொல்லுவோம். 2ஆம் இடத்துக்கு அது எத்தனாம் இடமா வருது? லக்னத்துக்கு மட்டும் 8ஆம் பாவங்க 8ஆம் அதிபதினு பார்க்குறீங்க. ஓகேங்களா? 8ஆம் அதிபதினா கஷ்டத்தை கொடுத்துருவாரு, அகுமானத்தை கொடுத்துருவாரு, நோயை கொடுத்துருவாரு, விபத்தை கொடுத்துருவாரு, மரணத்தை கொடுத்துருவாருன்னு. அது அந்த வயசுல தாங்க கொடுப்பாரு. அந்த திசா புத்தியில தான் கொடுப்பாரு. புரியுதுங்களா? 8ஆம் அதிபதி அந்த திசா புத்தி காலத்தில் மட்டும்தான் கெடுதலை செய்வார். அதுக்கு மேலே அவருடைய இது கிடையாது. சரிங்களா? அவரே 10ஆம் பாவகத்துக்கு 11ஆம் பாவகமாக வராரு. சொல்றது புரியுதுங்களா? புரியலைங்களா? உங்களுடைய 10ஆம் பாவகத்துக்கு 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியாக வராரு. அப்ப திடீர் அதிர்ஷ்டம், புதையல். ஓகேங்களா? இதெல்லாம் 8ஆம் பாவகம் தாங்கய்யா. 8ஆம் பாவகம் தான் புதையல், திடீர் அதிர்ஷ்டம், ஆயில் காப்பீடு, லாட்ரி, குதிரை ரேஸ், இந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும். அப்ப 8ஆம் பாவகம் பலமா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? சரிங்களா? ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அல்லது 7ஆம் அதிபதி ராகு கேதுவுடைய சாரத்தில் நின்றால் கணவனுக்கு டேஞ்சர். ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம். நீங்க வேற ஒண்ணுமே பார்க்க வேண்டாம். லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியோ இல்லை செவ்வாயோ ராகு கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் உங்க வீட்டுக்காரருக்கு நீங்க தான் சம்பாரிச்சு கொடுக்கணும். அவருக்கு ஏதாவது திசா புத்தி வந்தால் நல்லா இருப்பாரு. திசா புத்தி சரியில்லைன்னா அவர் சுழன்றுவாரு. இன்னும் சொல்ல போலாம், கேதுவுடைய சாரத்தில் இருந்தால் ஆன்மீகம், ஜோதிடம், சித்தர்கள் வழிபாடுல போயிடுவாங்க. அதே ராகுவுடைய சாரத்தில் இருந்தால் சீட்டாட்டம், மது, போதை பொருளுக்கு அடிமையா இருப்பாங்க. செவ்வாயை பார்த்து சொல்லுங்க, பெண்ணுடைய ஜாதகத்தில் அழகா சொல்லாங்க. அதே ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் கேதுவுடைய சாரத்தில் இருந்தால் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள் வரும். அதே ராகுவுடைய சாரத்தில் சுக்கிரன் இருந்தால் எடுத்து பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். அப்ப இந்த ராகு கேதுவுடைய சாரத்தில் செவ்வாயோ சுக்கிரனோ இருந்தால் அவங்க கணவன் மனைவிக்குள்ள கட்டாயம் பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு தெளிவா ஜாதகத்தை பார்த்து அதுக்கு உண்டான வழிபாடு பரிகாரங்களை செஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்ப நாம் என்ன சொல்லுவோம்? சனி பகவான்னா பயப்படுவோம். ஓகேங்களா? ஆனா சனி பகவானுடைய சாரத்தில் லக்னாதிபதியோ இல்ல 10ஆம் அதிபதியோ இல்ல 5ஆம் அதிபதியோ சனி பகவானுடைய பூசம், அனுசம், உத்திரட்டாதில் இருந்தா அந்த ஜாதகன் தொழில ஒரு காலத்தில் நல்ல பிரபலமா வருவான். உடனே நான் சொல்றேன்ட்டு நீங்க கற்பனையில போயிடாதீங்க. சூரியவம்சம் படத்துல ஒரே பாட்டில் வர மாதிரி நீங்க பணக்காரனாக முடியாது. சரிங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நேரத்திலையும் பிறந்திருப்பாங்க. அவருக்கு ஒரு படம் ஹிட் ஆயிருக்கும், அவருக்கு ஒரு 150 கோடி வருமானம் வந்திருக்கும். அதே நேரத்தில் பிறந்தவனுக்கு செருப்பு தைக்கிறவனா இருந்தாலும் அன்னைக்கு ஒரு 5000 ரூபாய் செருப்பு தைச்சு சம்பாரிச்சிருப்பான். புரியுதுங்களா? இப்ப கூட நம்ம ஐயா சொன்னாரு,
இவருடைய ஜாதகம் என்னுடைய ஜாதகம் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் அவர்கிட்ட நல்ல ஒரு பேர் புகழாக இருக்கார், நான் என் ஊரில் பேர் புகழாக இருக்கேன்னாரு. அப்போ என்ன டிஃப்ரெண்ட்டு? இவர் பள்ளிப்பாளையத்தில் ஒரு பிரபலமான ஜோதிடர், அவர் தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான ஜோதிடர். சொல்கிறது புரியுதா புரியுங்களா? நம்மளுடைய கர்மா பலன் ஒரு வீட்டில் நான் சொல்கிறது ரெட்டை குழந்தைய பிறந்திருப்பாங்க, ஒரு 3 நிமிஷம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு குழந்தை உச்சத்தில் இருக்கும், ஒரு குழந்தை வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்கிறது, உங்களுடைய கட்டவரல் இருக்கிறது யார்கிட்ட கிடையாது, உங்களுடைய பார்வை ரெண்டுமே சுக்கிரன் தான். சொல்கிறது புரியுதா பிள்ளைங்களா? கட்டவரல் யாருங்கய்யா? இந்த விரல் யாரு? பஞ்சபூதத்தில் இதுக்கு என்ன கிரகம்? சுக்கிரன்யா. கண் பார்வை, இந்த கண்ணுக்குள்ள கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, கருமொழி, அது சுக்கிரன். ஆதார் கார்டில் என்ன எடுக்கிறாங்க? சுக்கிரன் தான் எடுக்கிறாங்க. அப்போ பரணி பூரம் பூரணம் சுக்கிரன் தானே, ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா அதை செய்யணும், அது நான் போன மாதமே சொல்லிட்டேன், சரிங்களா? அதே மாதிரி இப்போ உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன டாபிக்ல நம்ம பேசணும்? உங்கள் ஜாதகத்துடைய கர்மா யாருங்க? 10ஆம் பாவகம் தானே கர்மஸ்தானம், 10ஆம் பாவகம் தானே கர்மஸ்தானம், ஓகேங்களா? அந்த 10ஆம் பாவகாதிபதி எங்கே உச்சமாகிறாரு? 7ல், மேசத்துக்கு 7ல், காலபுருஷனுக்கு 7ல். அங்கே யாருக்கு பலம்? துலாம் ராசியில் யாருக்கு பலம்? சுக்கிரனுக்கு பலமா சனி பகவானுக்கு பலமா? சனி பகவானுக்கு தானே. இந்த உச்ச நீச்சம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா மிகப்பெரிய ஜோசியருங்கய்யா, மிகப்பெரிய ஜோசியர். கன்னியில் சுக்கிரன் நீச்சம், ஓகேங்களா? ஆனால் கன்னிராசிக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்க? இவங்க நல்லா பெண்களை ரசிப்பாங்க, நல்லா லவ் பண்ணுவாங்க, லவ்விக வாழ்க்கையில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. வேலைன்னு வந்துருச்சுன்னா பொண்டாட்டி பிள்ளைலாம் ஒதுக்கி வச்சுட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. உழைப்புங்கிறது எத்தனாம் பாவங்கய்யா? 6 தான் உழைப்பு, 6 தான் சர்வீஸு, 6 தான் உத்தியோகம், 3 முயற்சி, 6 உழைப்பு, 10 ஜீவனம். அப்ப 6ஆம் பாவகத்தில் ஏன் சுக்கிரன் நீச்சமா வச்சிருக்காங்க? சரி, மேசத்துக்கு 6ஆம் பாவத்தில், ஏன் மேசத்துக்கு 12ஆம் பாவத்தில் சுக்கிரனை உச்சமா வச்சிருக்காங்க? நைட் ஆனா பெட்ரூமுக்குள்ள போனா என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கணும். 6ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு வேலை இருக்கா? இருக்குங்களாயா? ஏன் சுக்கிரனுக்கு அங்க டம்மி பண்ணி வச்சிருக்காங்க? அங்க ஏன் புதனுக்கு ஆட்சி உச்ச மூல திரிகோணம் கொடுத்துருக்காங்க? உங்களால எல்லாத்தினாலையும் ஜெயிக்க முடியும். உங்களால உங்க அறிவையும் உங்க மூளையும் யூஸ் பண்ணால், எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ உங்களுடைய அறிவையும் உங்களுடைய உழைப்பையும் நீங்க வெற்றியாளருங்க. அங்க வந்து புதனுக்கு ஆட்சி உச்சம் கொடுத்த மூல திரிகோணம் கொடுத்ததே அறிவை வளர்த்திக்கோ, உன்னுடைய அறிவை வளர்த்திக்கோ. அந்த இடத்துக்கு போய் சுக்கிரன் ஆடம்பரம் கவர்ச்சிய தள்ளிரு. 12ஆம் பாவகம் பெட்ரூம்ல உன் அறிவையும் உழைப்பையும் உற்று, அழகையும் கவர்ச்சியும் மனைவியும் ரசி. சுக்கிரனுக்கு உச்சமா? சொல்றது புரியுதுல புரியலீங்களா? யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு டிராபிக்ல, ஆனா சொல்லணும். இதெல்லாம் அனுபவத்தில் எடுத்து பாருங்க. வீட்டுக்குள்ள போயிட்டா சில பேர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு 4ல் ராகு கேதுங்கயா, 4ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாருங்க, எனக்கு வண்டி வாகனம் வீடெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க, மூட்டை தூக்கி வச்சிருங்க. உங்க மனைவியோட ஜாதகத்தில் 4ஆம் பாவகாதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் வண்டி வாகனம் வீடு மனை எல்லாமே அமையுங்க. ஐயா உங்கள பாதி தாங்க உங்க மனைவி, சரிங்களா? ஏன் வந்து 7ஆம் பாவகத்தை வந்து சரி சப்தம பலமா கொடுத்துருக்காங்க? ஐயா உங்களுக்கு 7வது ராசி வந்து வசிய ராசி வரீங்கயா. எந்த ராசியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆணித்தரமா ஒன்று சொல்றேன் கேளுங்க. நெருப்புக்கு என்னங்க தேவை? நெருப்பு எரியணும்னா என்ன வேணும்? காற்று வேணும். மேசத்துக்கு நேர் 7 என்ன? துலாம், காற்று ராசியா. அடுத்த நெருப்பு எது? சிம்மம். சிம்மத்துக்கு 7வது ராசி எது? கும்பம், காற்று ராசியா. அடுத்தது தனுசு. தனுசுக்கு 7வது ராசி எது? மிதுனம், காற்று ராசியா. அப்ப நெருப்பு எரிய காத்து அடிச்சுட்டே இருந்தா நெருப்பு இன்னும் பத்திட்டே தானே எரியும். புரியுதா புரியலைங்களா? அப்ப நெருப்புக்கு காற்று ராசி, காற்றுக்கு நெருப்பு ராசி, சப்தம ராசி. இதுல பாதகாதிபதி மாரகாதிபதிக்கு நான் வரல, வசியத்துக்கு சொல்றேன். புரியுதுங்களா?
உங்களுடைய 7வது ராசிக்காரங்கள் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நன்மையே செய்வார். அவங்கனால நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். உங்க ராசிக்கு 7வது ராசிக்காரங்க கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு உங்களை தூக்கி விட்டுருவாங்க. இது உண்மைங்கயா. நீங்களா கணக்கு போட்டு பாருங்க. நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களோட 7வது ராசிக்காரன் கட்டாயம் உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணியிருப்பான். சரிங்களா? அடுத்தது நிலராசிக்கு எடுத்துக்க. நிலத்துக்கு என்னங்க வேணும்? நிலத்துக்கு என்னங்க வேணும்? தண்ணி வேணும். அப்ப நிலராசி இது ரிஷபம். ரிஷபத்துக்கு 7 எதுங்க? விருச்சிகம். நீர் ராசியா? அடுத்தது கன்னி. கன்னிக்கு 7வது ராசி இது மீனம். நீர் ராசியா? அடுத்தது மகரம். மகரத்துக்கு 7வது ராசி எதுங்க? கடகம். நீர் ராசிங்களா? இப்ப நம்ம ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடர் சொல்லுவார்ல, பௌர்ணமியில பிறந்திருந்தால் பௌர்ணமியில் பிறந்திருந்தான். இதுதாங்கயா. பௌர்ணமி ஜாதகம் தோத்து போன சரித்திரமே கிடையாது. பௌர்ணமியில பிறந்தவன் வாழ்க்கையில் அவன் ஒரு நாளைக்கு மிகப்பெரிய செல்வந்தன் கோடீஸ்வரனா வருவான். சொல்றது புரியுதா புரியலைங்களா? அப்ப உங்க ராசிக்கு போன மாசம் கூட சொன்னேன், உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் நீச்சமா இருக்கோ உச்சம் பெற்றவங்க கூட நீ சேர்ந்துக்கோ, நீ உச்சமாயிருவ. சரி, உன் ஜாதகத்துல உச்சமா இருக்கு ஒரு கிரகம், அதை பத்தி நீ அசால்ட்டா கண்டுக்கவே மாட்டேன். யாருக்கெல்லாம் சுக்கிரன் உச்சமா இருக்கோ மனைவி மதிக்கவே மாட்டாங்க. ஆனா மனைவி தான் அதிர்ஷ்டங்க. அதே சுக்கிரன் நீச்சமா இருக்கு பாரு, மனைவி உளுந்து உளுந்து கவனிப்பான். வீடு கூட்டுவான், வீடு வலிச்சு தருவான், துணி துவைச்சு தருவான். இதைத்தான் சொன்னேன். புதன் நீச்சமா இருக்கிற குழந்தை உளுந்து உளுந்து படிக்கும். புதன் உச்சமா இருக்கிற குழந்தை படிச்சுக்கலாம் போ அப்படின்னு இருக்கும். அப்ப உங்க ராசிக்கு 7வது ராசியை நீங்க பகச்சிக்காதீங்க. 7வது ராசிகிட்ட நீங்க சரண்டர் ஆகணும். உங்களோட 7வது ராசி யாரோ அவங்க கிட்ட கை கட்டி நீ சொன்னா சரி நின்றுனா நீ வாழ்க்கையில ஜெயிச்சிட்ட. நான் சொல்றது ராசிக்கு. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை உன்னோட 7வது ராசிக்காரன் ஒரு ஐடியா கேளு. உன்னுடைய பலத்தை நிர்ணயிக்க பண்றது 7வது ராசி மட்டும்தான். உன்னுடைய பலம் பலவீனம் தெரிஞ்சுக்கக்கூடிய ராசி 7வது ராசி தான். இப்ப எனக்கு கன்னிராசி அப்படின்னா கன்னிராசிக்கு எந்த ராசி? மீனம். இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம், நான் எந்த தொழில செஞ்சாலும் சரி, எங்க ஊர்ல கேட்டு பாருங்க, இந்த திருச்செங்கோட்டில் நம்பர் 1 தொழில் எதுங்கயா? ஐயா, இந்தியாவுக்கே வழிகாட்டி திருச்செங்கோடு தாங்கய்யா. ரிக்கு இங்க சூரியம்பாளத்தில் டிஎன்ஆர் போர்வெல்ஸ் கோபு பாஸ்கர் ஓனர். ரிக்ல 3 வருஷம் இருந்தேன். இங்க சூரியம்பாளத்தில் திருச்செங்கோட்டில். அதே மாதிரி சங்கீர் ரோட்டில் போனா பால்மடை முருகன் போர்வெல்ஸ், அந்த ஓனர் என்கிட்ட ஜாதகம் பட்டு போனார். 5 வருஷம் ரிக்வண்டியில் இருந்தேன். இங்க பால்மடையிலேருந்து உள்ள போனா கலரங்கோட்டைன்னு ஒரு ஊர், அதுதான் எங்க அப்பாவோட அம்மா ஊர். குட்டிமேகிப்பட்டி கூலக்கருப்பணசாமி தான் எங்க ஆயாவுக்கு குலதெய்வம். கூலக்கருப்பணசாமி. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஊருக்கு இந்த மண்ணுக்கும் நமக்கு ஏதோ ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளுடைய பலம் பலவீனம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 7வது ராசிக்காரன்ட்ட பழகணும்னா, அந்த 7வது ராசிக்காரங்க நம்ம வாழ்க்கையில எதையாச்சும் பண்ணி நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்க. அப்ப நம்மளுடைய 7வது ராசின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஐயா நீங்க என்ன ராசிங்க? கும்பராசினா சிம்ம ராசிக்காரங்க உங்களை தூக்கி விடுவாங்க. அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு ஆலோசனை கேளுங்க. அப்படி இல்லைன்னா உங்க மனைவி கிட்ட கேளுங்க. அம்மா நீங்க என்ன ராசிங்க? மீன ராசிக்காரர்கிட்ட கேளுங்க.
ஓகேங்களா? என்னை வாழ்க்கையில் தூக்கி விட்டவங்க பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. ஓகேங்களா? இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய பலம் பலவீனம் எல்லாமே அந்த 7வது ராசியில் தான் அடங்கும். நீ நல்லவனா கெட்டவனாங்கிறது உன் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில் உன் நண்பர்களுக்கு தெரியும். அதுதான் 7ஆம் பாவகம். இப்போ என்னை பற்றி தெரியும்னா என்ன கேட்கணும்? என் வீட்டம்மாவை கேட்கணும், இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸை கேட்கணும். என்னை பற்றி பாதி டைரி சொல்லிடுவாங்களா? அந்த மாதிரி உங்களுடைய மைனஸும் ப்ளஸும் சொல்லக்கூடிய பாவகம் 7ஆம் பாவகம், 7வது ராசி. ஓகேங்களா? அடுத்தது பணம் வரணும், உடனே வரணும். இதை நீங்கள் மாந்திரிகமாக எடுத்துட்டாலும் சரி, தாந்திரிகமாக எடுத்துட்டாலும் சரி. ஓகேங்களா? கிராம்பு இருக்கு இல்லைங்க, கிராம்பு குரு ஓரையிலையோ சுக்கிர ஓரையிலையோ வாயில் போட்டுக்குங்க. அதுக்கு நான் ஓரை தாங்க சொன்னேன். சரிங்களா? ஐயா, ஓரை வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணீங்க. சித்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரையை யூஸ் பண்ணி தான் வாழ்க்கையில் ஜெயிச்சாங்க. தஞ்சை பெரிய கோயில் கட்டினதுக்கும் ஓரையை வச்சு தான், பச்சியை வச்சு தான் அந்த கோயில் கட்டினாங்க. பஞ்ச பச்சியும் ஓரையும் ஒரு மனிதன் பார்த்துட்டால் அதை அவன் ஃபாலோ பண்ணிட்டான்னா எந்த கொம்பாதி கொம்பா வந்தாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. சொல்கிறது புரியுதா பிள்ளைங்களா? நான் வந்து ஒரு நல்லதுக்காக இருந்தாலும் சரி, கெட்டதுக்காக இருந்தாலும் சரி, பஞ்சபட்சி சாஸ்திரம் பார்த்து ஒரு காரியம் செய்கிறவன்ட்ட முண்டு நாள் பகச்சால் அதுக்கு என்ன? அவன் தோத்து போயிடுவான். ஐயா, நீங்கள் வந்து ஒரு காரியம் செய்யும் போது அரசு பட்சியில் ஒரு காரியங்கள் செய்யுங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பஞ்சபட்சியில். அதே மாதிரி உங்களுக்கு பண பிரச்சனை அப்படின்னா குரு ஓரை சுக்கிர ஓரைய யூஸ் பண்ணுங்க. 2 கிராம் எடுத்து வாயில் போட்டு ஃபோன் அடிங்க. ஒரு 10 பேர்கிட்ட பேசுங்க. ஒரு 2 பேராவது உங்களுக்கு பணம் தந்துடுவாங்க. சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு 4ஆம் அதிபதி ஓரை யாரு? உங்க லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி ஓரை யாரு? உங்க லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஓரை யாரு? 2ஆம் இடம் தான் தனம். 11ஆம் இடம், சாரி 9ஆம் இடம் கோடி, பெரிய அமௌண்ட்டு. சரிங்களா? இப்போ அவங்கவுங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி தான். 2ஆம் பாவங்கிறது 1000 ரூபா, 9ஆம் வாங்கிறது ஒரு 10,000 ரூபா. 9 இல்லை, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரிங்களா? பெரிய அமௌண்ட்டு 9, சிறிய அமௌண்ட்டு 2. அப்போ 2ஆம் பாவகாதிபதி ஓரைநாதன் உங்களுக்கு நல்லா இருந்தால் 2ஆம் பாவகாதிபதி ஓரையை யூஸ் பண்ணுங்க. அது செவ்வாய் ஓரையாக இருந்தாலும் சரி, சனி ஓரையாக இருந்தாலும் சரி, எந்த ஓரையாக இருந்தாலும் சரி. பொதுவாக காமனாக குரு ஓரை சுக்கிர ஓரை சுப ஓரைன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த குரு சுக்கிரம் வச்சு அடிக்கிற மாதிரி இந்த சனி பகவான் இந்த ராகு பகவான் கூட அடிக்க மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க சுக்கிர திசை எனக்கு 20 வருஷம் வந்துருச்சு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சுக்கிர திசையில் அவன் படுற பாடு இவ்வளோதான் இல்லை. இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ராசியில் இருக்கு, எந்த கிரகங்கள் பார்க்குது, பார்க்குற கிரகங்களுக்கும் பலம் இருக்கு. அந்த வீட்டுடைய தன்மை. இப்போ வந்து சுபகிரக வீடு எதுங்கயா? ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மீனம், தனுசு, இதெல்லாம் சுபகிரகத்துடைய வீடு. வளர்பிறை சந்திரன் கடகத்தை எடுத்துக்கலாம். பாவகிரக வீடு எது? மேசம், விருச்சகம், சிம்மம், மகரம், கும்பம், இதெல்லாம் பாவகிரகத்துடைய வீடு. இப்போ இந்த வீட்டில் போய் உங்களுடைய கிரகம் ஒரு சுபகிரகங்கள் போய் உட்காந்துருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்? பாவகிரகத்தை வீட்டில் போய் சுபகிரகங்கள் உட்காந்துருந்தா என்ன பண்ணும்? சுபகிரகத்தோட வீட்டில் போய் பாவகிரகங்கள் உட்காந்துருந்தா என்ன பண்ணும்? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காசை சுண்டி போட்டால் பூவா தலையா ஏதோ ஒன்று தானே உழுகும். அது மாதிரி சுபகிரகத்து வீட்டில்
சுபகிரகங்கள் இருந்தாலும் நல்லதை செய்யும், சுபகிரகத்தோட வீட்டில் பாவகிரகங்கள் இருந்தாலும் நல்லதை செய்யும். ஆனால் பாவகிரக வீட்டில் சுபகிரகம் இருந்தாலும் சரி பாவகிரகம் இருந்தாலும் சரி கெட்டதை தான் செய்யும். இதுதான் பாவகம். அதில் பார்க்குற கிரகங்கள் சுபகிரகங்கள் பார்த்துட்டா கொஞ்சம் குறையும், பாவகிரகங்கள் பார்த்துட்டா இன்னும் கடுமையாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நட்சத்திர சாரம் எந்த இடத்துல இருக்குது, அது டிகிரி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும்? புள்ளி வந்து நட்சத்திரம் தான். நீ இங்கே மண்டகத்தில் திருச்செங்கோடு ஆயிரவசர் மண்டலத்தில் எந்த இடத்துல உட்காந்துருக்க, இந்த பக்கம் உட்காந்துருக்கியா, இந்த பக்கம் உட்காந்துருக்கியா, மேடையில் உட்காந்துருக்கியா, அங்கே உட்காந்துருக்கியா, இல்லை வெளியில் இருக்கியா அப்படிங்கிறது நட்சத்திர பாதம். இந்த இந்த மகால்ங்கிறது ராசி. புரிஞ்சிட்டிங்களா? அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து உங்கள் ஜாதகத்தை திருப்பி திருப்பி பார்க்கணுன்னா, ஐயா பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கை தூக்குங்க. பணம் வேண்டான்னு சொல்கிறவங்களாம் யாருமே இல்லை. பணம் வேணுங்கிறவங்களாம் கை தூக்குங்க. உண்மையால சொல்கிறேங்க, போன மாதம் மட்டும் குறைஞ்சது அப்பாயின்மெண்ட் வந்தாலும் 1000 பேர் தான் பார்த்துருக்காங்க. அப்பாயின்மெண்ட் வந்தாலும் ஃபோன் கால் ஒரு 100 கால் வந்துடுச்சு. சார் நீங்கள் சொன்ன மாதிரியே சார் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். ஒரு பூராட நட்சத்திரக்காரர்கிட்ட ஒரு 100 ரூபா கேட்டேங்க, கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பணம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படின்னாங்க. வாங்கணும், அவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது. நல்லா தான் இருந்தது. என் பிறந்த நாள் அன்னைக்கு கொடுமுடி வர சொல்லியிருந்தாங்க. நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்ட்டு போயிருந்தேன் போன மாதம். அப்போ நான் கேட்கவே இல்லை. அவங்க ஒரு வேலையாக இருந்தாங்க. அந்த வேலையிலையும் கடன்னு வந்துட்டு காலெலாம் கழிவிட்டு 100 ரூபா கொடுத்து அண்ணா பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு கொடுத்தாங்க. முதல் நாள் 500 ரூபா கொடுத்தீங்க, 600 ரூபா கொடுத்துட்டாங்க. இல்லை அதுவும் பாருங்க, 500 ரூபா ஒருக்கா கொடுத்தாங்க, 100 ரூபா ஒருக்கா கொடுத்தாங்க. கூட்டினாலும் 6 தானே, சுக்கரம் தானே வருது. சொல்லுங்க, எதை கூட்டினாலும். நான் 500 ரூபா கேட்டேன், இல்லை 100 ரூபா தானே இருக்குது, காசு இல்லைண்ணா அப்படின்ட்டாங்க. ஆனால் கூட்டினாலும் 6 தான். அதுக்கப்புறம் இன்னொருத்தர், சார் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிலையும் வருது மீனராசிலையும் வருது, ஆனால் எனக்கு மீனராசி வந்து 8வது ராசியாக வருது, நான் யார்கிட்ட வாங்கணும்? இதுக்கு ராசிலாம் பார்க்காதப்பா, 6 8 வந்தாலும் சரி, பாதகம் மாரகாதிபதியாக வந்தாலும் சரி, இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. குருவுடைய நட்சத்திரங்கிறது இந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. சுக்கிரனுடைய நட்சத்திரங்கிறது பரணி பூரம் பூராடம். இவங்க கிட்ட வாங்கினா அதை வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் உனக்கு சேரும்னு. அதே மாதிரி புரட்டாதி நட்சத்திரக்கார்ட்ட பணம் வாங்கினாங்க. அவங்க மாதம் குறைஞ்சது எப்படி ஒரு 40-50 ரூபா லோன் கட்டணுமா, ஒரு 2 மாதமாக கட்டவே முடியலையா. ஒரு 5000 ரூபா வாங்கியிருக்காங்க. வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்களாம் ஹெல்ப் பண்ணி அந்த 2 மாதம் லோன் கட்டிட்டேங்க சார் அப்படின்னு எங்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. அதுலேயும் பாருங்க, நம்ம ஐயா வீடியோ போட்டாரா, இல்லை முத்துப்பாண்டி போட்டாரா, இல்லை தம்பி கீது இந்த நாளில் அண்ணனுக்கு வீடியோ போடுங்கன்னு சொன்னாரான்னு தெரியல. கரெக்டாக பங்குனி மாதம் வளர்புற இன்னைக்கு சந்திரனை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வரேன். எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து 1000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் நம்ம வீடியோ போட்டிருந்தாங்க. புரியுங்களா? யாருக்கெல்லாம் பண கஷ்டம் வருதுங்களோ ஐயா, ஒவ்வொரு மாதம் வளர்பிறை சந்திரனை தரிசனம் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்கள் கஷ்டம் உடனே நான் தீந்துன்னு சொல்லல, ஆனால் படிப்படியாக உங்களுக்கு கட்டாயம் குறையும். வளர்பிறை சந்திரன் அமாவாசைக்கு 2வது நாள் வளர்பிறை சந்திரனை கையெடுத்து கும்பிடுங்க. ஒரு 10 ரூபா வச்சு கும்பிடுங்க. அந்த காசை கொண்டு போய் பத்திரமா வைங்க. ஓகேங்களா? அடுத்தது பௌர்ணமியானா திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு நான் ஒரு சூச்சமாக சொல்கிறேன். திருவண்ணாமலையில் போய் ஒரு 5 நாள் இருந்தேன். அங்கே எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிது. ஜோதிடம் ஃபஸ்ட்டு எங்கெங்க தொடங்குச்சு? சகுன நிமித்தம் பிரசனம் தான் முதல் ஜோதிட தாய்.
உண்மைங்களாக்கா? ஆதி மனிதன் ஜோதிடத்தை எப்படி கண்டுபிடிச்சான்? சகுன நிமித்தம், பிரசனம் தான் நமக்கு முதல் தாய். ஜோதிடத்துக்கு முதல் தாய் எதுங்க? பிரசனம் தான். அதிலிருந்து தான் நாம் இத்தனையும் கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ திருவண்ணாமலையில் போய் ஒரு சகுன நிமித்தம் பார்த்தேன். ஃபோட்டோ எடுத்து நான் குரூப்பில் போட்டேன். மருதமலை குருஜியே எனக்கு ஃபோன் பண்ணார். எங்கே இருக்கினார்? மூக்குப்பொடி சித்தருடைய ஜீவசமாதியில் படுத்து தூங்கிட்டு இருக்கேன்னு ஃபோன் பண்ண அப்படின்னாரு. வீடியோ காலில் வந்தேன். அவரும் தரிசனம் பண்ணி என்னை ஆசீர்வாதம் பண்ணார். அவரும் பார்த்தார், நானும் பார்த்தேன். அதே மாதிரி குபேர லிங்கத்திட்ட போனேன். ஐயா, ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு ராசி இருக்குங்க. அஷ்டலிங்கம் நீங்கள் சுற்றி வரும்போது, இப்போ கன்னிராசிக்காரங்க எனக்கு கடன் குடும்ப பிரச்சனை எதுவுமே தலைக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்றதெல்லாம் வேஸ்ட்டு. அது உங்கள் மன திருப்தி, ஆத்மா திருப்திக்கு போய்க்கலாம். ஒரு நாள் பகல் இரவு 1 கிலோமீட்டர் நடங்க, ஒரு மடத்தில் படுத்துக்குங்க, ஏதாச்சும் புக்கு கிக்கு படிங்க, ஒரு ஓம் நம சிவாய எழுதுங்க. அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் நடங்க, ஜூஸ்க்கு இது வாங்கி குடிங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்துக்குங்க. ஒரு பகல் நைட் நடக்கணும். 2 மணி நேரத்துக்கு 1 கிலோமீட்டருங்க, 14 கிலோமீட்டரு. 2 மணி நேரத்துக்கு 1 கிலோமீட்டருங்க, ஒரு லக்னங்க. அப்போ இந்த கன்னி ராசிக்காரங்க, நான் ராசிக்கு தான் சொல்கிறேன், எனக்கு கஷ்டமே குறையில, படாத பாடுபட்டு இருக்கேன் அப்படின்னா ஈசானி லிங்கத்திட்ட போய் 2 மணி நேரம் உட்காந்து உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு வந்துடுங்க. சரி, கன்னி ராசிக்கு 7வது ராசி எதுங்க? மீனராசி. நம்ம கதிர் சார் மீனராசின்னு தான் நினைக்கிறேன், ரேவதி நட்சத்திரம். சரிங்களா? குபேர லிங்கத்திட்ட போய் ஒரு 2 மணி நேரம் உட்காருங்க. மீனராசிக்காரங்களுக்கு எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப முடியல, கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, மலையெல்லாம் சுற்றி வரும்போது குபேரலிங்கத்திட்ட போய் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணுங்க. உங்களுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லுங்க, மனசு ஒரு நிலைப்படுத்துங்க. உங்களுக்கு அது சக்ஸஸ் கொடுக்கும். அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு லிங்கம் இருக்குது அஷ்டலிங்கத்தில். ஓகேங்களா? அதை நான் அடுத்த மாதத்தில் சொல்கிறேன். இல்லை நீங்கள் கோயில்கிட்டயே போனீங்கனாலும் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் இந்தந்த ராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணணும்னு போர்டே வச்சுருக்காங்க. இந்தந்த லிங்கத்தை இந்தந்த ராசிக்காரங்கள் கும்பிட்டா சிறப்பாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதை வழிபாடு பண்ணுங்க, உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் எதிரிகளாக இருக்காங்கல்ல, மனுஷனாக பிறந்த எதிரிகள் இருப்பாங்கல்ல, நமக்கும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. கரெக்டாக மார்ச் 5ஆம் தேதி அஸ்த நட்சத்திரம் வியாழக்கிழமை பொள்ளாச்சி மாசாணிகளை போய் ஒரு 2 கிலோ மிளகா போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். உண்மையாலுமே ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்கய்யா, எலுமிச்சம்பழம் அறுத்து குங்குமம் போட்டு சுற்றி திஷ்டி கழிப்பீங்களா, இல்லை அறுக்காம சுற்றுவீங்களா? அறுத்து சுற்றினா அது வேஸ்ட்டு. பூசணிக்காய்க்கும் எலுமிச்சம்பழத்துக்கும் உயிர் உள்ள பழம். நீங்கள் மற்ற பழம்லாம் பறிச்சிட்டிங்கன்னா அதுக்கு உயிர் போச்சு. ஆனால் இந்த எலுமிச்சைக்கும் பூசணிக்காய்க்கும் அதை அறுத்தாலும் அதுக்கு உயிர் இருக்கும். செடியிலேருந்து பறிச்சதுக்கப்புறம் அதை அறுக்கக்கூடாது. நாளாக அறுத்து சிவப்பு தொடவி வைக்கிறது, இந்த மஞ்சள் தொடவி வைக்கிறது, இந்த சுத்துறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த திருஷ்டியே போகாது. முழு பழத்தை சுற்றணும், சுற்றி 3 தடத்தில் போடணும். இல்லைன்னா காலில் வச்சு குதிங்காலில் வச்சு மிதிக்கணும். யாராச்சும் நம்ம மேல்மலையில் ஒரு அங்காள பரமசிவம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? அங்கே என்ன பண்ணுறாங்க? அப்போ தான் உங்கள் திருஷ்டி போகும். இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் செஞ்சதை சிறப்பு, தெரியலைன்னா இனிமேல் இதை மாற்றிக்குங்க. முழு பழத்தை சுற்றி போட்டால் மட்டும்தான் திருஷ்டி போகும். அதுக்கு பேர் ராஜகனி. ஓகேங்களா? சரி, என் வீட்டில் கண் திருஷ்டி இருக்குது, குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்குது, என் வீட்டில் ஏதோ ஒரு துஷ்ட தேவதைகள் வந்துட்டு போகுது, குடும்பத்தில் வருமானமே வரமானது அப்படின்னா, வியாழக்கிழமை எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்து எந்த நாள் செய்யணும்? வியாழக்கிழமை தான் செய்யணும்.
ஓகேங்களா? வியாழக்கிழமை செஞ்சீங்களா அந்த காரியம் வெற்றி. அதுலேயும் வியாழக்கிழமை உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை விட சூப்பர் வெற்றி. என் ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் பார்த்தா தெரியும், 5ஆம் தேதி வியாழக்கிழமை அஸ்த நட்சத்திரம், இந்த மார்ச் 5. ஓகேங்களா? மார்ச் 1 இங்கே கொடுமுடியில் இருக்கேன். அதுக்கு அடுத்தது சந்திரகிரகணம் வந்தது, திருவண்ணாமலையில் இருந்தேன். அதுக்கப்புறம் பொள்ளாச்சி போயிட்டேன். அங்கே போயிட்டு வேட்டைக்காரன் புதர் அழுக்கு மூட்டை சித்திரை போய் தரிசனம் பண்ணேன். அப்போ அங்கே ஒரு அம்மா, நீங்கள் போனீங்கன்னா இருக்கும், அது ஒரு சித்திரை மாதிரி தான், முடியெல்லாம் இது பண்ணி தடி எடுத்துகிட்டு போலீஸு போலீஸு போலீஸுன்னுச்சு. என்னடா போலீஸு போலீஸுன்ட்டு அங்கேருந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ஜோதிடத்தில் ஒரு எஸ்ஏவாக இருக்கிறவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவரும் இந்த வீடியோ பார்ப்பார். ஐயா, இந்த வேட்டைக்காரன் புதருக்கு யாரெல்லாம் வரலாம்? வேட்டைக்காரன் புதர் ஆனமலை அழுக்கு முட்டை சித்திரை போய் யாரெல்லாம் வழிபடலாம்? எல்லாரும் வழிபாடு பண்ணலாம். ஆனால் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள் போய் வழிபாடு பண்ணுறது அவங்களுக்கு எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிருங்க. ஆயில நட்சத்திரம் என்னங்க? ஆயில நட்சத்திரங்கிறது குப்பை, குப்பை தொட்டி, அழுக்கு மூட்டை, அழுக்கு துணி. அப்ப ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள் ஆனமலையில் உள்ள இருக்கக்கூடிய வேட்டைக்காரன் புதரில் இருக்கக்கூடிய அழுக்கு மூட்டை சித்திரை வழிபாடு செய்தால் இந்த ஆயில தோஷத்துக்கு உண்டான பரிகாரம் நிவர்த்தி. இந்த ஆயில நட்சத்திரக்கார பொண்ணுக்கு பையனுக்குலாம் கல்யாணம் ஆகல அப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு எதுவும் பயப்பட வேண்டாம். இந்த ஜோதிட பிரிஞ்சவர்களுக்கும் இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கு ஒரு நன்றி மட்டும் சொல்லிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, சரிங்களா? இந்த ஆயில நட்சத்திரக்காரங்கள் வேட்டைக்காரன் புற அப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ண, என் பொண்ணுக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க, என் பையன் ஆயில நட்சத்திரம் தான் அப்படின்னு அந்த இடத்துக்கே எனக்கு ஒரு அக்கௌண்ட்டில் 1000 ரூபா போட்டு விட்டாங்க. அதாவது இப்போது அண்ணன் ஒரு ஞாபகப்படுத்தினாங்க, எங்கள் வண்டியில் வந்து நிறைய வண்டி துணி இருக்கும், ஒரு மூட்டை நிறைய பழைய துணி வச்சுட்டே சுற்றிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள். அதை ஒன்று ஞாபகப்படுத்தினாங்க. அதே மாதிரி நான் காரை எடுத்தாலும் ஃபோட்டோவே எடுத்துக்கிட்டே இருப்பேன். குப்பை பொறுக்கிறவங்க முன்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க கரெக்டாக, இல்லைன்னா பழைய வண்டி ஏற பழைய பாத்திரம் அந்த பேப்பர் எடுக்கிறோம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கரெக்டாக சொன்னாங்க. ஓகேங்களா? ஒரு 1.5 வருஷம் இருக்கும், அருண்குமார் சார் வந்து நம்மகிட்ட பேசினார், ஃபோனில் தான் பேசினார். சார் அண்ணா எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று வரணும், வருமா வராதான்னு தெரியல, ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன், ஒரு தொழில் பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாமாண்ணா அப்படின்னாரு. பண்ணலாங்கண்ணே. ஆயில நட்சத்திரம் கடகராசின்னு தான் சொன்னார். அண்ணா நீங்கள் திருவெண்காடு போயிட்டு வாங்க, உங்களுக்கு பணம் கிடைச்சிடும் அப்படின்னு. எங்கள் மாமியார் ஒரு திருவெண்காடு தான், அங்கே தான் வர வேண்டிய பணம் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கேன்னு சொன்னார். உண்மைங்க, 1.5 வருஷத்துக்கு முன்னால் பணமும் வந்துருச்சுன்னாரு. இதான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஜோதிடம் வந்து நீங்கள் கட்டத்தை மட்டும் பார்க்கக்கூடாதுங்கய்யா, உங்கள் 8 திசையில என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அது நான் ஒரு ஊருக்கு போயிருக்கேன், ஊர் நல்ல ஊர் தான், ஜாதகத்தில் எழுதி வச்சுருக்காங்க. நாம் வேறு ஜாதகம் வாங்குறதில்ல. தம்பி வேறு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துட்டாரா, சாஃப்ட்வேரில் கிடைக்கிறோமா, தாத்தா இருக்கானா இல்லையான்னு கேட்குறாங்க. தாத்தன் செத்து போயிட்டாரு, தாத்தா இருக்காரா இல்லையான்னு கேட்குறாங்க. தாத்தனுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு கேட்குறாங்க, தாத்தனுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்குறாங்க, அப்பன் இருக்கானா இல்லையாங்கிறாங்க. அப்படி ஒரு ஊரில் நான் இருக்கேன், எங்கள் ஊரே பரவாயில்லையாட்டுது, சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு கேட்குறதுனா, குழந்தை பிறக்குமா பிறக்காதா, பிறக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா தான், ஒன்று ஆண் இல்லைன்னா பெண் தான், அது ஜாதகத்தை வச்சு சொல்லிடலாம். இருந்தாலும் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது உங்களுடைய அலுவலகத்தில் தீபம் எரியணும். தீபம் தான் நமக்கு ஜோதிடம், ஒளியிலிருந்து வரக்கூடியதான் ஜோதிடம். அப்போ அந்த தீபம் நீங்கள் நினைக்கும் போது லெஃப்டாக அசையுதா ரைட்டில் அசையுதான்னு பார்த்து நீங்கள் ஜோசியம் சொல்லலாம், சகுன நிமித்தம். ஓகேங்களா? அப்படி வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொன்னேன். அதுக்கப்புறம் என்னுடைய மானுசமான ஒரு குரு நம்ம பழனி சாக்கடேஸ்வரர் தான். அவர் 2 பெரம்பலை போட்டார் 2, அதுக்கப்புறம் தான் லட்சாதிபதி கோடீஸ்வரன் நான். அதனால எனக்கு எங்கேயாச்சும் ஒரு கஷ்டம்னு வச்சுங்களேன், 12 வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி நான் தாடி வச்சுருந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் தாடி வச்சதே கிடையாது.
இந்த முடியும் கோயிலுக்கு தான் விட்டுருக்கேன். இதை எப்போ எடுக்கணுங்கிற ஒரு விதிமுறைகள் இருக்கு. அவர்கிட்ட அடி வாங்கிட்டு வந்தேன். அவர்கிட்ட போனேன். இவர் இருக்காரு, பூர நட்சத்திரம், ஒரு 100 ரூபா எனக்கு அக்கௌண்ட்ல போட்டு விடுங்கன்னு. சிம்ம ராசி பூர நட்சத்திரம் போட்டு விட்டாரா போட்டு விடலையான்னு கேளுங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த சனி கேது காம்பினேஷன், சனி கேது சேர்ந்துருக்கு, சனி கேது பார்த்துக்குது. எனக்கு ரொம்ப பிரச்சனைலாம் நீங்க பயப்படவே வேண்டாம். சித்தர்கள் வழிபாடு மனப்பூர்வமா வழிபாடு பண்ணுங்க. கேதுவோடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கா, ஆன்மீகம் கோயில் சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்க. ராகுவோடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கா, டாஸ்மார்க்கு போங்க, தண்ணி போடாதீங்க. சரிங்களா? சீட்டாட்ட கிளப்புக்கு போங்க, சீட் ஆடாதீங்க. அங்க வேலை செய்வான்ல, அவங்ககிட்ட போய் ஒரு ஜூஸ் கீது வாங்கி குடிச்சிட்டு ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு வாங்க. கிளப்புக்கு போங்க, அங்க பணிவிடை செய்வான், ஏதாச்சும் சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு வாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு 5ஆம் பாவகத்தில் ஏதாச்சும் கிரகம் இருக்கா, பாவகிரகங்கள் 5ல ராகு ஏதோ உட்காந்துருக்கு, புத்திர தோஷம், குரு இருக்காரு புத்திர தோஷம்னு, சினிமா தியேட்டருக்கு போயிட்டு வாங்க. சினிமா தியேட்டருக்கு பக்கத்தில் போயிட்டு வாங்க. சரிங்களா? அடுத்த மாதம் இன்னும் நல்லா ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்குறேன். இன்னும் அண்ணெல்லாம் வந்துட்டாங்க. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மாதம் வரணும். அதுலேயும் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார், ஜோதிட சொந்தங்கள் அனைவரும் வாருங்கள்னு போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நம்மளாம் ஜோதிடம் தானே, சொந்தம் தானே. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து கலந்துக்குங்க. இப்படி எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜோதிட பிரஞ்சப குழு அன்பு தம்பி தினேஷ் ராஜா அவர்களுக்கும், சங்க நிர்வாகிகளுக்கும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனருக்கும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வழியாக பார்த்து கொண்டே இருக்கவும், இதுவரைக்கும் செவி கொடுத்து கேட்ட அனைவருக்கும் பூபதிராஜனுடைய மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு அடுத்த மாத கருத்தரங்கத்தில் நல்லதொரு நிகழ்ச்சியில் நல்ல ஒரு தலைப்பில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி. நல்லா இருந்ததுங்களா? என் செல் நம்பருங்களா 88 259 82 018. ஓகேங்களா? நன்றி. மிக சிறப்பான கருத்துரை வழங்கிய அண்ணன் பூபதி ராஜன் அவர்களுக்கு அஸ்வினி ஜோதிட நிறுவனர் நந்தகுமார் ஐயா அவர்கள் பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.